நிறைய பேரோட மெயின் ப்ராப்ளமே ஓவர் வெயிட், அதாவது வெயிட் கூடுதலாக இருக்கிறது அதுதான் இருக்கும். என்ன தான் நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி இல்லை டயட்டில் இருந்தாலும் சரி நிறைய முறை வெயிட் லாஸே ஆகாது. ஸோ அவங்களுக்காக சர்ஜிக்கலாக ஒரு தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம், பேரியாட்ரிக் சர்ஜரி அப்படின்றது ஒன்று பண்ணுவோம். ஸோ பேரியாட்ரிக் சர்ஜரினா எல்லாருக்குமே கிடையாது, அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இண்டிகேஷன்ஸ். அதாவது அப்படின்னா பேரியாட்ரிக் சர்ஜரியில் என்ன பண்ணுவாங்க, வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னா அட் த சேம் டைம் த பேசிக் பிரின்சிபிள் நம்மளோட வயிற்றோட சைஸ், ஸ்டமக் சைஸை நம்ம சுருக்கும் போது நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் கம்மியாகும். பிகாஸ் நம்ம வயிறு ரொம்ப ஃபுல்லாகிடும் கொஞ்சம் சாப்பிட்டாலே. ஸோ இதுதான் ஒரு ஸ்மால் சிம்பிளாக லாங்குவேஜில் சொல்லணும்னா ஸ்லீவ் கேஸ்ட்ரெக்டமி. அந்த ஸ்லீவ் கேஸ்ட்ரெக்டமியில் என்னென்னா அந்த ஸ்டமக் பகுதியில் மோர் தென் 80% அதை அப்படியே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ மீதி இருக்கிற பார்ட்டை ஒரு சின்ன பவுச் மாதிரி தான் இருக்கும், அதை தையல் போட்டுருவோம். அதோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்ப்போம். அட்வான்டேஜஸ் என்னென்னா சிக்னிஃபிகண்ட் வெயிட் லாஸ் வர வாய்ப்பு இருக்குது. 1, 2 இது வந்து ஷார்ட்டர் ஹாஸ்பிட்டல் ஸ்டே, அதாவது ரொம்ப கம்மி நாள் தான் உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டியிருக்கும். 3வது இது ஒரு பெரிய சர்ஜரி கிடையாது. வேறஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா பேரியாட்ரிக் சர்ஜரின்றது கேஸ்ட்ரிக் பேண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டமக் பகுதி அதாவது வயிற்று பகுதியிலையும் ஒரு நல்ல திக் பேண்டாக போட்டு அதை கிளிப் பண்ணிடுவாங்க. அந்த பேண்டை கிளிப் பண்ணிவிட்டு அதோட ஒரு சின்ன டியூப் மாதிரி இருக்கும், அந்த சின்ன டியூபை ஸ்கின் வழியாக வெளியில் நீட்ட விட்டுருவாங்க. ஸோ தட் அந்த பேண்டை வந்து நம்மளால் கன்ஸ்ட்ரிக்டும் பண்ணலாம், டைலேட்டும் பண்ணலாம் பை இன்ஜெக்டிங் சலைன் இன்டு த டியூப். இதோட அட்வான்டேஜஸ் என்னெல்லாம்ன்றது பார்த்தோம்னா, அட்வான்டேஜஸ்ன்றது இட்ஸ் அ ரிவர்சிபிள் ப்ராசஸ். எப்போ நம்ம வேணாலும் அந்த பேண்டை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதுவே நம்ம டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா வெயிட் லாஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது, பிகாஸ் அது வெறும் பேண்ட் மட்டும்தான். அதாவது மேஜர் சர்ஜரி ஃபார் பேரியாட்ரிக் அதாவது வெயிட் லாஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதுக்கு பேர் RU&Y பைபாஸ் சர்ஜரின்னு சொல்லுவோம். ஒரு அப்பர் பார்ட் ஆஃப் த ஸ்டமக் ஒரு பகுதியை கட் பண்ணி கீழே இருக்கிற அந்த இன்டெஸ்டைன் அதாவது குடல் பகுதியோட அந்த அப்பர் பார்ட் ஆஃப் த ஸ்டமக்கையும் குடல் பகுதியும் சேர்த்து தைச்சு விட்டுருவோம். அப்போ என்ன ஆகும், இதில் வந்து நம்ம வந்து பைபாஸ் சர்ஜரின்னு பண்ணுறது இன்டெஸ்டைனும் இன்வால்வ் பண்ணுறோம், ஸ்டமக்கையும் இன்வால்வ் பண்ணுறோம். ஸோ அதனால என்ன ஆகுது, எக்கச்சக்கமான இந்த சர்ஜரிஸ்க்காக பண்ணதுக்கு அப்புறம் உடனே உங்களால நார்மல் சாப்பாடு சாப்பிட முடியாது. ஃபர்ஸ்ட் தே வில் ஸ்லோலி ஸ்டார்ட் வித் லிக்விட் ஃபுட். லிக்விட் ஃபுட்னா ஒரு இளநீ மாதிரியோ இல்லைன்னா வெறும் தண்ணி, ஃபர்ஸ்ட் இளநீ தண்ணி கிளியர் லிக்விட்ஸ் கொடுப்பாங்க, வாமிட்டிங் வராமல் இருக்கான்னு பார்க்கறதுக்கு. என்னெல்லாம் ஃபுட் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா பாப்கார்ன், ரொம்ப டஃப் மீட், ஃப்ரைடு ஜங்க் ஃபுட். இந்த சர்ஜரியோட இமீடியட் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். Hello everyone, I am Dr.Deepthi Jammi, consultant gynecologist and fetal medicine specialist at Chennai Women's Clinic and Scan Center, Nagar. நிறைய பேரோட மெயின் ப்ராப்ளமே ஓவர் வெயிட், அதாவது வெயிட் கூடுதலாக இருக்கிறது அதுதான் இருக்கும். ஒரு டாக்டரை ஒரு மருத்துவரை நீங்கள் அணுகினீங்கன்னா அவங்க சொல்கிற ஃபர்ஸ்ட் திங், எந்த ப்ராப்ளம்க்கு நீங்கள் போனாலும் சரி மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்கள் சொல்கிறது வந்து நீங்கள் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும், நீங்கள் டயட்டில் இருக்கணும், இல்லை நீங்கள் ஆக்டிவாக லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுவோம். ஆனால் எவ்வளோ பேருக்கு தெரியும் இந்த மாதிரி என்ன தான் நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி இல்லை டயட்டில் இருந்தாலும் சரி நிறைய முறை வெயிட் லாஸே ஆகாது, அது நம்ம கரெக்டாக பண்ணியும் கூட அந்த மாதிரி கண்டிஷன்ஸும் இருக்குது. ஸோ அவங்களுக்காக சர்ஜிக்கலாக ஒரு தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சர்ஜன்ஸ் வந்து பேரியாட்ரிக் சர்ஜரி அப்படின்றது ஒன்று பண்ணுவோம். ஸோ பேரியாட்ரிக் சர்ஜரினா எல்லாருக்குமே கிடையாது, அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இண்டிகேஷன்ஸ், அதாவது இந்தந்த பேஷண்ட்ஸ்க்கு ஃபிட் ஆவாங்க அவங்களுக்கு பேரியாட்ரிக் சர்ஜரி உதவும் அப்படின்னு சில க்ரைட்டீரியா உண்டு. அந்த க்ரைட்டீரியா பிரகாரம் நீங்கள் ஃபிட்டுன்னு ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு பேரியாட்ரிக் சர்ஜரின்றது உங்கள் டாக்டர்ஸ் சொல்லுவாங்க.
பின்ன எதுக்காக யாரெல்லாம் டாக்டர்ஸ் கிட்ட அணுகலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதையும் தாண்டி பேரியாட்ரிக் சர்ஜரினா என்ன, 1 எந்த பேஷண்ட்ஸ்க்குலாம் பேரியாட்ரிக் சர்ஜரி நாங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுவோம், 2 3 பேரியாட்ரிக் சர்ஜரியில் என்ன அது டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்குது, என்னெல்லாம் அந்த சர்ஜரியில் ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்கன்றது, அந்த சர்ஜரியிலே டிஃப்ரெண்ட் டைப்ஸில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அபவுட் ஈச் டைப் பற்றி பார்க்க போகிறோம். 4 சர்ஜரிக்கு அப்புறம் உங்களோட ரெக்கவரி பேட்டர்ன், நீங்கள் என்னெல்லாம் சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சர்ஜரி. ஒரு பாசிட்டிவ்னு ஒன்று இருந்ததுன்னா டெஃபினட்டாக நெகட்டிவ்னு ஒன்று இருக்கும். ஸோ அது என்டையர் திங் அபவுட் பேரியாட்ரிக் சர்ஜரி தான் இந்த வீடியோ பதிவு. இந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு போவோம். யார் ஓவர் வெயிட், அதாவது இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இப்போ நம்ம ஒரு பேஷண்ட்டோ இல்லைனா ஒருத்தங்க வந்து கொஞ்சம் வெயிட் கூடுதலாக இருக்காங்க அப்படின்னா யார் வந்து டாக்டர்ஸை அணுகணும் இந்த பேரியாட்ரிக் சர்ஜரிக்காக அப்படின்றது பார்ப்போம். அதுக்கு முன்னாடியே நான் நிறைய வீடியோஸில் பிஎம்ஐ, அதாவது பாடி மாஸ் இண்டெக்ஸ் பற்றி நான் பேசியிருக்கேன். அந்த பிஎம்ஐன்றது உங்களோட ஹைட் அண்ட் வெயிட் ஓட ரேஷியோ தான் பிஎம்ஐ. ஸோ நார்மல் பிஎம்ஐ யூஸ்வலி பிட்வீன் 20 to 25 குள்ளே இருக்கிறது தான் நார்மல். சில பேர் ஓவர் வெயிட் கேட்டகரியில் இருப்பாங்க, அதாவது அந்த ரேஷியோவே 26லேருந்து 29 குள்ளே இருந்தா. ஆனால் அதுவே தாண்டி பிஎம்ஐ மோர் தென் 30, 35 ஆர் வெரி வெரி மார்பிட் ஒபிசிட்டின்னு சொல்லுவோம், அதாவது பிஎம்ஐ மோர் தென் 40. இப்போ டைரக்டாக சர்ஜரிக்கு இண்டிகேஷன்றது வந்து இந்த பிஎம்ஐ மோர் தென் 40 இருக்கிறவங்க. அவங்க எல்லா மெத்தட்ஸ் ஆஃப் டயட் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ட்ரை பண்ணியிருக்கலாம், வெயிட் குறைஞ்சிருக்காது. அதையும் தாண்டி இந்த 30 to 35 குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு மற்ற அசோசியேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது வெயிட் அதிகமாக இருந்தால் வர காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் என்ன, நம்ம இப்போதைக்கு எல்லாருக்குமே தெரியும். டயபிட்டிஸ், அதாவது சக்கரவியாதி, ஹை பிளட் ப்ரெஷர், தைராய்டு, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அதாவது போன் கை கால் வீக்கம், அந்த போன் செக்மெண்ட்டில் எலும்பில் வீக்கமாக இருக்கலாம். அண்ட் நம்மளுக்கு 5வது obstructive sleep apnea. எவ்வளோ பேருக்கு தெரியும் இந்த மாதிரி நம்ம ஃப்ளாட்டாக தூங்கும் போது நம்மளோட வயிறு அப்டாமினல் ஒபிசிட்டி அதிகமாக வயிறில் ஃபேட் இருந்தாலோ நம்ம மூச்சு விட கஷ்டப்படுவோம். நிறைய பேர் ஸ்னோர் பண்ணுவாங்க, அதாவது கொரட்டை விடுவாங்க. அண்ட் ஒரு சோக்கிங் சென்சேஷனோட ஏதோ அடைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி நடு நைட் வந்து எழுந்து நிற்பாங்க. ஸோ தட்ஸ் கால்ட் obstructive sleep apnea. அதாவது நீங்கள் தூங்கும் போதே உங்களோட ஹார்ட் பீட்டும் மூச்சு திறனும் வந்து அவரே ஸ்டாப் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் ரொம்பவே ஸ்பெசிஃபிக்காக ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய கண்டிஷன்ஸ். ஸோ எய்தர் உங்களோட பிஎம்ஐ மோர் தென் 40 இருந்தால் யூ டைரக்ட்லி கேன் கோ ஃபார் த யூ கேன் கோ டு த டாக்டர். இல்லை பிட்வீன் 30 to 35 இருந்ததுன்னா அலாங் வித் இந்த 2-3 கண்டிஷன்ஸும் சேர்ந்து இருந்ததுன்னா உங்கள் டாக்டர் இந்த சர்ஜரியை பரிந்துரைக்கலாம். இப்போ யாரெல்லாம்ன்றதை நான் சொல்லிட்டேன். பின்ன பேரியாட்ரிக் சர்ஜரியில் அப்படி என்ன தான் பண்ணுறா, அதோட பிரின்சிபல் என்ன? நம்ம எப்போவுமே நீங்கள் எல்லா வீடியோஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் சயின்ஸ் நாலேஜ் கொடுக்காம நம்ம எந்த வீடியோவும் பண்ணுறதில்ல. ஏன்னா அந்த நாலேஜ் இருந்தால் மட்டுமே நம்ம நெக்ஸ்ட் லெவல் அப்நார்மல் வந்தால் என்ன பண்ணுறது, ஒரு சர்ஜரினா எதுக்கு பண்ணுறாங்க அதோட புரிதல் இருக்கும். ஸோ நான் முன்னாடியே நம்ம வந்து ஒரு டைஜஷன் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீஃப்ளக்ஸ் வீடியோலாம் நான் டைஜஷன் ப்ராசஸ் பற்றி ரொம்பவே டீட்டெயில்டாக நான் சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம சாப்பிட்ற ஆகாரம் வந்து நம்ம வாய் வழியாக எடுத்துக்கும் போது வாயிலேருந்து தொண்டைக்குழா வரையா, அதாவது ஃபுட் பைப் வழியாக நம்ம வயிற்றுக்கு போகும். வயிற்றில் அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் டைஜஸ்டிவ் ஜூஸஸ்னால பிரேக் டவுன் பண்ண ஆகும். ஆனால் அது பிரேக் டவுன் ஆனதுக்கு அப்புறம் அதில் இருக்கிற நியூட்ரிஷன் எல்லாம் அப்சார்ப் ஆகி குடல் பகுதி வழியாக போய் எல்லா நியூட்ரிஷனும் அப்சார்ப் ஆனதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் மட்டும் நம்மளுக்கு மோஷனாக டெய்லி பாஸ் பண்ணுறது. ஸோ இந்த என்டையர் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ப்ராசஸ்ன்றது நார்மலாக எல்லாருக்குமே நடக்கிறது. சரி, இப்போ நான் அப்படின்னா பேரியாட்ரிக் சர்ஜரியில் என்ன பண்ணுவாங்க, வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னா அட் த சேம் டைம் நம்ம வந்து சாப்பிட்ற பொருட்கள், அதாவது நம்ம சாப்பிட்ற சாமான் வந்து அந்த குவான்டிட்டியை கம்மி பண்ணணும்னா அது எப்படி கம்மி பண்ண முடியும்? த பேசிக் பிரின்சிபிள் நம்மளோட வயிற்றோட சைஸ், ஸ்டமக் சைஸை நம்ம சுருக்கும் போது நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் கம்மியாகும். பிகாஸ் நம்ம வயிறு ரொம்ப ஃபுல்லாகிடும் கொஞ்சம் சாப்பிட்டாலே. ஸோ இதுதான் ஒரு ஸ்மால் சிம்பிளாக லாங்குவேஜில் சொல்லணும்னா principle, basic principle of a bariatric surgery. இப்போ now let's go into details about each and every type of surgery. டோட்டலாகவே 3 சர்ஜரிஸ் உண்டு. அந்த 3 சர்ஜரிலையும் எப்படி பண்ணுவாங்க, எந்த மாதிரி அந்த சர்ஜரி ஸ்டெப்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். ப்ளஸ் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், ஒரு சர்ஜரிக்கும் ப்ளஸ் அண்ட் மைனஸை பற்றியும் பார்ப்போம்.
ஜென்ரலாகவே இந்த பேரியாட்ரிக் சர்ஜரின்றது அண்டர் ஜென்ரல் அனஸ்தீசியா, அதாவது கம்ப்ளீட்டாகவே மயக்கம் கொடுத்து தான் பண்ணுறது உண்டு. லேப்ரோஸ்கோபி வழியாக தான் இப்போ நிறைய சர்ஜரிஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் லேப்ரோஸ்கோபின்றது ஒரு சின்ன டியூப் கேமராவோட அட்டாச்சாக இருக்கும். ஸ்மால் இன்சிஷன் ஹோல்ஸ் வழியாக நம்மளால லேப்ரோஸ்கோப்பியில் அந்த என்டையர் அப்டமன் ஆர்கன்ஸை பார்க்க முடியும். ஏன் லேப்ரோஸ்கோபி அப்படின்னா ரெக்கவரி டைம் இஸ் ஃபாஸ்டர். ஏன்னா ஓப்பன் பண்ணி பண்ணுறதை விட த ஹீலிங் டைம், ரெக்கவரி டைம், கெட்டிங் பேக் டு நார்மல் லைஃப் இஸ் ஃபாஸ்டர் வித் லேப்ரோஸ்கோபி. Now, let's go into detail about each and every surgery of bariatric process. இப்போ first type of bariatric surgery பற்றி பார்ப்போம். இதுக்கு பேர் sleeve gastrectomy. Gastrectomyனா என்ன? Gastric அப்படின்னாலே வயிறுன்னு அர்த்தம், ஸ்டமக்குன்னு அர்த்தம். கேஸ்ட்ரெக்டமி, எக்டமினாலே அதை ரிமூவ் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸ்லீவ்னா ஒரு ஸ்லீவ் மாதிரி அப்படியே கட் பண்ணிடுறது பேர் தான் ஸ்லீவ் கேஸ்ட்ரெக்டமின்னு சொல்கிறோம். அந்த ஸ்லீவ் கேஸ்ட்ரெக்டமியில் என்னென்னா அந்த ஸ்டமக் பகுதியில் மோர் தென் 80% அதை அப்படியே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ மீதி இருக்கிற பார்ட்டை ஒரு சின்ன பவுச் மாதிரி தான் இருக்கும், அதை தையல் போட்டுருவோம். ஸோ ஆப்வியஸாக என்ன, இது ரொம்ப பேசிக் இல்லையா? ஸோ ஒரு பெருசாக இருக்கிறது பலூனாக பெருசாக ஆறுத நம்ம பாதி பலூனை கட் பண்ணி தைச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டமக்கோட சைஸே ரொம்ப சின்னதாகிடும். ஸோ ஸ்டமக்கோட சைஸ் ரொம்ப சின்னதாகும் போது உங்களால் ரொம்ப அதிகம் சாப்பாடு சாப்பிட முடியாது, ரொம்பவே சீக்கிரமாகவே வயிறு ஃபுல் ஆகிடும். கிரெலின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது, அந்த ஹார்மோன்னு ரொம்ப கம்மியாக தான் சுரக்கும். ஏன்னா உங்களோட வயிறு வந்து சீக்கிரமே சாப்பாடில் ஃபில் ஆகிடும். அதோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்ப்போம். அட்வான்டேஜஸ் என்னென்னா, ஒன்று, இந்த ப்ரொசீஜர்னால நிறைய வெயிட் லாஸ், சிக்னிஃபிகண்ட் வெயிட் லாஸ் வர வாய்ப்பு இருக்குது. 1, 2, இது வந்து ஷார்ட்டர் ஹாஸ்பிட்டல் ஸ்டே, அதாவது ரொம்ப கம்மி நாள் தான் உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டியிருக்கும். 3வது, இது ஒரு பெரிய சர்ஜரி கிடையாது. அதாவது நான் அடுத்து வர பேச போகிற சர்ஜரிஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது திஸ் இஸ் நாட் அ வெரி பிக் சர்ஜரி. தீஸ் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்லீவ் கேஸ்ட்ரெக்டமி. வெரஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து திருப்பியும் ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் உங்களோட ஸ்டமக் லேயர் ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது திருப்பியும் நம்ம போய் உங்களோட ஸ்டமக்கை அட்டாச் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் இர்ரிவர்சிபிள். அண்ட் இப்போ ஸ்டமக் ப்ரொடியூஸ் பண்ணுற விட்டமின்ஸ், ஜூஸஸ், டைஜஸ்டிவ் ஜூஸஸ், நியூட்ரிஷன் அதெல்லாம் இருக்கும் இல்லையா? இப்போ ஸ்டமக் அப்சர்வ் பண்ணுற அந்த நியூட்ரிஷன், டைஜஸ்டிவ் ஜூஸஸ் அது எல்லாமே போயிடும். பிகாஸ் நம்ம ஸ்டமக்கே பாதிக்கு மேலே மோர் தென் 80% கட் பண்ணிடுறோம். இதையும் தாண்டி மெயின் டிஸ்அட்வான்டேஜ் வந்து ரீஃப்ளக்ஸ், அதாவது எது நம்மளுக்கு ரொம்ப ஒரு புளிப்பு ஏப்பம் வருதோ இல்லைன்னா ஹைட்டல் ஹெர்னியான்னு சொல்லுவோம், அதாவது நம்மளோட ஈசோஃபேகஸ், அதாவது உள்ளே இருக்கிற குடல் பகுதி மேலே வர வாய்ப்பு உண்டு. ஸோ இதெல்லாம் தான் நெகட்டிவ்ஸ் அபவுட் ஸ்லீவ் கேஸ்ட்ரெக்டமி. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அடுத்த வே ஆஃப் பேரியாட்ரிக் சர்ஜரின்றது கேஸ்ட்ரிக் பேண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். கேஸ்ட்ரிக்னா நான் சொன்ன மாதிரி வயிற்று பகுதி, பேண்டிங்னா ஜென்ரலாகவே நம்மளோட ரப்பர் பேண்ட்ஸ் இருக்குல்ல, பேண்ட், அதாவது திக் பேண்ட், அதுதான் கேஸ்ட்ரிக் பேண்டிங். இப்போ எப்படி நம்மளோட தலைமுடியை நம்ம வந்து ரப்பர் பேண்ட் போட்டு கரெக்டாக பேண்ட் போட்டு போனிடெயில் போடுறோமோ, அதே மாதிரி அந்த ஸ்டமக் பகுதி, அதாவது வயிற்று பகுதியிலையும் ஒரு நல்ல திக் பேண்டாக போட்டு அதை கிளிப் பண்ணிடுவாங்க. அந்த பேண்டை கிளிப் பண்ணிவிட்டு அதோட ஒரு சின்ன டியூப் மாதிரி இருக்கும், அந்த சின்ன டியூபை ஸ்கின் வழியாக வெளியில் நீட்ட விட்டுருவாங்க. ஸோ தட் அந்த பேண்டை வந்து நம்மளால் கன்ஸ்ட்ரிக்டும் பண்ணலாம், டைலேட்டும் பண்ணலாம் by injecting saline into the tube. So every time இது நீங்கள் ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணும்போது உங்களோட வெயிட் லாஸ் பார்த்துட்டு உங்கள் டாக்டர் வந்து அந்த பேண்டை கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கும் இல்லை டைலேட் பண்ணுறதுக்கும் அந்த சலைன் இன்சர்ட் பண்ணுவாங்க, இல்லைனா அந்த சலைனை கூட வித்ட்ரா பண்ண முடியும். எதுக்காக இந்த கேஸ்ட்ரிக் பேண்ட்னா, த கான்செப்ட் இஸ் ஆல்மோஸ்ட் த சேம் லைக் ஸ்லீவ். அந்த ஸ்லீவில் வந்து கட் பண்ணுறோமே தவிர இதில் வந்து கட் பண்ணுறதே கிடையாது. ஸோ அதனால் அந்த கேஸ்ட்ரிக் பேண்ட் போடும்போது என்ன ஆகுது, உங்களோட ஸ்டமக்கை நம்ம ரொம்ப கண்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ உங்கள் ஸ்டமக்கை கண்ட்ராக்ட் பண்ணும்போது நீங்கள் சாப்பிட்ற விஷயம் கொஞ்சம் தான் சாப்பிட முடியும், ஏன்னா அது கண்ட்ராக்டடாக இருக்குது. ஸோ அந்த ஸ்டமக் வந்து கண்ட்ராக்டடான ஸ்டமக் கொஞ்சம் ஃபுல்லான உடனே உங்களுக்கு வயிறு ரொம்ப ஃபுல்லான மாதிரி ஆகிடும். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்னெல்லான்றது பார்த்தோம்னா, அட்வான்டேஜஸ்ன்றது இட்ஸ் அ ரிவர்சிபிள் ப்ராசஸ். அதாவது இட்ஸ் ஒன்லி அ பேண்ட், ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி, எப்போ நம்ம வேணாலும் அந்த பேண்டை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். That is one advantage. ரெண்டாவது, this is not a major surgery. Like அடுத்த சர்ஜரி நான் கம்பேர் பண்ணும்போது நான் சொல்ல போகிறது வந்து இன்டெஸ்டைன்ஸ் நம்ம தொட போகிறது இல்லை, வெறும் பேண்ட் மட்டும் தான் அப்ளை பண்ணுறோம். ஸோ இட்ஸ் நாட் அ மேஜர் சர்ஜரி. ஸோ டெஃபினட்டாக ஹாஸ்பிட்டல் ஸ்டே ரொம்ப கம்மி அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் ரேட்டும் ரொம்ப கம்மி. ஸோ இது வந்து பேண்டிங்கோட அட்வான்டேஜஸ். இதுவே நம்ம டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, வெயிட் லாஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது, பிகாஸ் அது வெறும் பேண்ட் மட்டும்தான். வென் கம்பேர்ட் டு த ஸ்லீவ் நம்ம கட் பண்ணுற அளவுக்கு வெயிட் லாஸ் ரொம்ப அதிகமாக இருக்காது. அண்ட் விட்டமின்ஸோட அப்சார்ப்ஷனும் இதுலேயும் கம்மியாக வாய்ப்புகள் உண்டு. ஸோ
எப்படி நம்ம வந்து advantages and disadvantages of both sleeve gastrectomy and banding நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி தான் அடுத்து பண்ண போற அது ஒரு மேஜர் ப்ரொசீஜர். ஸோ இந்த மேஜர் ப்ரொசீஜர் வந்து இட்ஸ் கால்ட் பைபாஸ் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். அதை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த பைபாஸ் சர்ஜரி அதாவது மேஜர் சர்ஜரி ஃபார் பேரியாட்ரிக் அதாவது வெயிட் லாஸ் அப்படி நம்ம சொன்னோம்னா அதுக்கு பேர் RU&Y பைபாஸ் சர்ஜரின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பைபாஸ்னாலே நம்ம வந்து ஒரு ரோடு சரியா இல்லைன்னா இன்னொரு ரோடை கிரியேட் பண்ணுறது அப்படி தானே அதுக்கு பைபாஸ்னு அர்த்தம். அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டமக்லேருந்து ஒரு அப்பர் பார்ட் ஆஃப் த ஸ்டமக் ஒரு பகுதியை கட் பண்ணி கீழே இருக்கிற அந்த இன்டெஸ்டைன் அதாவது குடல் பகுதியோட அந்த அப்பர் பார்ட் ஆஃப் த ஸ்டமக்கையும் குடல் பகுதியும் சேர்த்து தைச்சு விட்டுருவோம். அப்போ என்ன ஆகும்? நார்மலாகவே அந்த ஸ்டமக் பகுதி ஸ்மால் ஆகிடும், ஏன்னா நம்ம கட் பண்ணுறோம். ரெண்டாவது அது இன்டெஸ்டைனோட அட்டாச் ஆகும்போது டைரெக்டாக நம்ம சாப்பிட்றது இன்டெஸ்டைனுக்கு டைரெக்டாகவே போயிடும், டைஜஸ்ட் ஆகிடும். அண்ட் ஆல்சோ மிச்சம் இருக்கிற அந்த ஸ்டமக் பகுதி ஆல்ரெடி இன்டெஸ்டைனோட கனெக்ட் ஆனதுனால அதுலேருந்து வர டைஜஸ்டிவ் ஜூஸஸ் டைரெக்டாகவே இன்டெஸ்டைனோட கலந்துரும். ஸோ த ப்ராசஸ் இஸ் அகெயின் த சேம் திங். அந்த பிரின்சிபல்ன்றது நீங்கள் சாப்பிட்றது ஸ்மால் போர்ஷன்ஸாக இருக்கும் பிகாஸ் உங்களுக்கு வயிறு ஆல்ரெடி ஃபில் ஆகிடும் பிகாஸ் your stomach itself is smaller size. இதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? திஸ் இஸ் அ மேஜர் சர்ஜரி. இதில் வந்து நம்ம வந்து பைபாஸ் சர்ஜரின்னு பண்ணுறது இன்டெஸ்டைனும் இன்வால்வ் பண்ணுறோம், ஸ்டமக்கையும் இன்வால்வ் பண்ணுறோம். ஸோ அதனால என்ன ஆகுது? எக்கச்சக்கமான விட்டமின் லாஸ் இல்லை அயன் கண்டென்ட் லாஸ் ஆகுது, வாய்ப்புகள் உண்டு. காம்ப்ளிகேஷன்ஸும் ரொம்ப அதிகம் அண்ட் டியூரேஷன் ஆஃப் ஸ்டே இந்த ஹாஸ்பிட்டலும் ரொம்பவே அதிகம் இந்த பைபாஸ் சர்ஜரிக்கு. பட் வைரஸ் நம்மளோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வெயிட் லாஸ் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும் பிகாஸ் கம்ப்ளீட்டாகவே நம்ம அந்த ஸ்டமக் எடுத்து நம்ம இன்டெஸ்டைனோட கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ வெயிட் லாஸ்ன்ற அந்த சைடில் நம்ம பார்க்கும்போது தட் வில் பி மோர். ஸோ அதுதான் நம்மளுக்கு பாசிட்டிவ் பாயிண்ட். அண்ட் இதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா யூ கேன் நாட் ரிவர்ஸ் இட் அகேன். இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு ரிவர்ஸ் தி அனஸ்டமோசிஸ் பார்ட் அகேன். இத்தனை நேரம் நான் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சர்ஜரிஸ் பற்றி தான் நான் வெயிட் லாஸ்க்காக பேசியிருந்தேன். பட் இப்போ நான் சொல்கிற போகிற ப்ரொசீஜர் வந்து டே கேரா, அதாவது நீங்கள் அட்மிஷனே இல்லாமல் உங்களோட மைல்டு செடேஷனோட உங்கள் டாக்டர் ஆஃபீஸ்லேயே பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் பேர் தான் இன்ட்ரா கேஸ்ட்ரிக் பலூன் பிளேஸ்மெண்ட். இன்ட்ரா கேஸ்ட்ரிக்னா ஸ்டமக், இன்சைட் த ஸ்டமக் உங்களுக்கு ஒரு பலூன் மாதிரி பிளேஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அந்த பலூன் வந்து ஒரு கொலாப்ஸ்டாக இருக்கும், அது சிலிக்கானில் பண்ணது. ஒரு டியூபோட எண்டில் அந்த பலூன் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ உங்கள் டாக்டர் வந்து கொஞ்சம் மைல்டு செடேஷன் கொடுத்ததுக்கப்புறம் அந்த டியூப்பில் பலூன் அட்டாச் ஆன அந்த டியூபை உங்கள் வாய் வழியாக உள்ளே திணிப்பாங்க. வெளியில் ஒரு கேமரா இருக்கும் ஸோ தட் தே கேன் see அந்த பலூன் வந்து ஸ்டமக்குள்ளே போயிடுச்சான்னு. அந்த ஸ்டமக்குள்ளே போனதுக்கப்புறம் வெளியிலேருந்து அந்த பலூன் டைலேட் பண்ணுறதுக்கு சலைன்னு புஷ் பண்ணுவாங்க. சலைன்னா அது ஒரு நார்மல் வாட்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். சலைன் வந்து புஷ் பண்ணுவாங்க. அந்த பலூன் நல்லா டைலேட் ஆனதுக்கப்புறம் அந்த பலூனை அங்கே விட்டுட்டு அந்த டியூபை மட்டும் வெளியில் எடுத்துருவாங்க. ஸோ அது என்ன பண்ணும்? அந்த பலூன் அந்த ஸ்டமக்கில் இருக்கிறதுனா அந்த ஸ்டமக்கை வந்து ரொம்ப டைலேட் பண்ண விடாது. ஸோ அதனால என்ன ஆகும்? அந்த சைஸ் ஆஃப் த ஸ்டமக் வந்து சுருங்கி போயிடும். ஸோ சுருங்கும் போது என்ன ஆகுது? நீங்கள் சாப்பிட்ற பொருட்களுமே வந்து ஈஸியாக ஸ்டமக் ஃபில் ஆகிடும், ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவீங்க. ஸோ இந்த ப்ரொசீஜரோட காம்ப்ளிகேஷன் ரேட்ஸ்ன்றது ரொம்ப மினிமல் பிகாஸ் இட்ஸ் நாட் அன் ஓப்பன் சர்ஜரி. ஸோ அண்ட் இட் இஸ் ரிவர்சிபிள் ஆல்சோ. ஸோ அதனால இந்த மாதிரி டே கேர் ப்ரொசீஜர்ஸும் அவைலபிளாக இருக்குது உங்களோட வெயிட் லாஸ்க்கு. இப்போது இந்த ப்ரொசீஜர் பற்றிலாம் பேசிட்டோம் இல்லையா? நான் சொன்னது எல்லாருக்கும் இந்த ப்ரொசீஜர்ஸ் கிடையாது பிகாஸ் இந்த ப்ரொசீஜருக்கு நீங்கள் கோ த்ரூ பண்ணுறதுக்கு முன்னாடி நிறையா பேரோட, அதாவது டாக்டர்ஸ் கிட்ட பேசுறத விட, அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிசிஷியன் இன்டர்ன் அப்படின்னு ஒருத்தன் பார்ப்பாங்க. இன்டென்சிவிஸ்ட் அப்படின்னா ஒரு ஃபிசிஷியன் உங்களோட ஹெல்த் கண்டிஷனை ஹெட் டு டோ எல்லா பிளட் டெஸ்ட்டையும் உங்களை கம்ப்ளீட்டாக பண்ணி இவாலுவேட் பண்ணுறது உண்டு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் எதுக்காக பார்ப்பாங்க அப்படின்னா நீங்கள் சர்ஜரிக்கு அப்புறம் உங்களோட டயட் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறதுக்காக அதை பார்ப்பாங்க. மூணாவது ஒரு சைக்காலஜிஸ்ட் இல்லை சைக்காட்ரிஸ்ட். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் தட் உங்களோட மென்டல் ஸ்டேட் ஆஃப் மைண்டும் இந்த ப்ரீ அண்ட் போஸ்ட் சர்ஜரி நல்லா இருக்கிறதுக்காக ஸ்பெசிஃபிக்காகவே உங்களுக்கு சைக்காலஜி கவுன்சிலிங் இருக்கும். நாலாவது பேரியாட்ரிக் சர்ஜன். ஸோ என்டையர் டீம் பார்த்துட்டுக்கு அப்புறம் ஃபுல்லாக இவாலுவேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எந்த சர்ஜரிஸ்ன்றது பிளான் பண்ணுறது உண்டு.
இந்த சர்ஜரிஸ்க்கா பண்ணதுக்கு அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் இருப்பாங்கன்னு, உடனே உங்களால் நார்மல் சாப்பாடு சாப்பிட முடியாது. அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ 1 or 2 days உங்களுக்கு வந்து அந்த ஸ்டமக்குக்கும் அந்த இன்டெஸ்டைனுக்கும் ஹீலிங் ப்ராசஸ்ன்றதுக்கு டைம் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் 1 or 2 days உங்களுக்கு ஐவி ஃப்ளூயிட்ஸ் தான் கொடுப்பாங்களே தவிர நார்மல் ஃபுட் உங்களால் சாப்பிட முடியாது. அந்த day 1 day 2 தாண்டினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் தே வில் ஸ்லோலி ஸ்டார்ட் வித் லிக்விட் ஃபுட். அதாவது ஒரு உடனே எடுத்த உடனே பால் கொடுக்க மாட்டாங்க. லிக்விட் ஃபுட்டுன்னா ஒரு இளநீ மாதிரியோ இல்லைன்னா வெறும் தண்ணி, ஃபர்ஸ்ட் இளநீ தண்ணி கிளியர் லிக்விட்ஸ் கொடுப்பாங்க வாமிட்டிங் வராமல் இருக்கான்னு பார்க்கறதுக்கு. இதெல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் தான் மில்க் ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இனிஷியல் 3rd day or 4th day வில் பி ஒன்லி லிக்விட் டயட். ஸோ என்னெல்லாம் ஃபுட்ஸ் நீங்கள் சாப்பிட்லான்றது நான் இப்போ தெளிவாக சொல்ல போகிறேன், எந்த ஃப்ரூட்ஸ் என்ன வெஜிடபிள்ஸ்ன்னு. ஸோ இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது சூப் அண்ட் அப்படியே நம்ம டீ காஃபி குடிக்கிறதுனாலும் டீகேஃபினேட்டட், அதாவது கெஃபீன் கண்டென்ட் நிறையா இல்லாமல் தான் கொடுப்பாங்க. அண்ட் ஃப்ரூட்ஸில் வந்து பனானாஸ், பீச், ஆப்ரிகாட், பைனாப்பிள், வாட்டர்மெலன் இதெல்லாம் சாப்பிடலாம். அண்ட் பியூரிட் நான் டொமேட்டோ சூப்புன்னு சொன்ன மாதிரியே கேரட் சூப், க்ரீன் பீன் சூப் அதெல்லாமும் சாப்பிடலாம். இப்போ நெக்ஸ்ட் டே சாஃப்ட் சாலிட் டயட் அப்படின்னு நான் சொல்லும் போது சாஃப்ட் பாயில்ட் எக்ஸ், அதாவது முட்டை, லைக் ஃப்ரூட்ஸ்லேயே நம்ம வந்து மசிச்சு கொடுக்க முடியும். தயிர் சாப்பிட ஆரம்பிக்கலாம். சீஸ் இல்லைனா நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தால் சிக்கன் இல்லைனா ஸ்க்ராம்பிள்ட் எக்ஸ், பீஃப் அந்த மாதிரி கூட சாஃப்டாக நீங்கள் பாயில் பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டேஜ் 4 இதில் நம்ம வரும்போது, அதாவது இந்த லிக்விட் டயட், அப்புறம் வந்து பியூரிட் ஃபுட்ஸ், அப்புறம் சாஃப்ட் சாலிட், அதுக்கப்புறம் தான் ஸ்டேஜ் 4 ஸ்டெபிலைசேஷன். ஸோ ஸ்டெபிலைசேஷனில் ஆரம்பிக்கும் போது யூஸ்வலாக அதுக்குள்ளேயே ஒரு 1-2 மாதம் ஆகிடும் பிஃபோர் யூ டாலரேட் தி குட் நார்மல் சாஃப்ட் சாலிட் டயட். என்னெல்லாம் ஃபுட் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ரெக்கவர் ஆகிற டைம்லேயும் ஆனதுக்கப்புறம் பாப்கார்ன், ரொம்ப டஃப் மீட், ஃப்ரைடு ஜங்க் ஃபுட், க்ரன்ச்சி ஃபுட் இல்லைனா பிரெட் ப்ராடக்ட்ஸ், ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டாகவே அவாய்ட் பண்ணணும். இப்போ இந்த வீடியோட லாஸ்ட் பகுதிக்கு வந்துட்டோம். எந்த சர்ஜரி பண்ணாலும் என்னதான் நம்ம ஒரு சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் சொல்லலைன்னா அது ரொம்பவே தப்பாயிடும். நம்ம அந்த காம்ப்ளிகேஷன்ஸையும் தெரிஞ்சுட்டு தான் நம்ம கன்சென்ட்டே கொடுக்கணும் டாக்டர்ஸ்க்கு. இந்த சர்ஜரியோட இமீடியட் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்றது தான் நம்ம லாஸ்ட் பார்க்க போகிறோம். இமீடியட் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லா சர்ஜரி மாதிரியும் இன்ஃபெக்ஷன், ப்ளீடிங் அண்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ஃபேஸில் மெயினாகவே வந்து நாங்கள் 2 விஷயம் பயப்படுறது எந்த சர்ஜரியாக இருந்தாலும் இன்ஃபெக்ஷன் அண்ட் ப்ளீடிங்க்கு தான். இமீடியட்டாகவே ப்ளீடிங் ஹெவியாக இருந்து இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்புகள் உண்டா, ஃபீவர் இல்லை சிவியர் அப்டாமினல் பெயின், உள்ளுக்குள்ளேயே ப்ளீடிங் ஆக வாய்ப்புகள் உண்டு. அண்ட் அதையும் தாண்டி ரொம்ப சிவியரான கேசஸில் இட் கேன் ஆல்சோ லீட் டு டெத் சம்டைம்ஸ். இது வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ். இப்போ நம்ம சாப்பாடு ஒத்துக்கல அப்படின்னா லேட்டர் நீங்கள் க்ராஸ் பண்ணிட்டீங்க, ஒரு 1 or 2 months நீங்கள் அந்த சர்ஜரி ஃபேஸை க்ராஸ் பண்ணிட்டீங்க. லேட்டர் ஸ்டேஜஸில் நான் என்னென்னா, முன்னாடியே நான் அந்த சர்ஜிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸில் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே இந்த ப்ராசஸ் ஒத்துக்கணுன்ற அவசியம் இல்லை. அதாவது டம்பிங் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்றது எதுவுமே வயிற்றிலே தங்காமல் யூ வில் கீப் வாமிட்டிங். ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும், தலைவலி கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும், இல்லைனா டயரியா ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படின்னா உங்களோட ஸ்டமக் அண்ட் இன்டெஸ்டைனோட அந்த அனஸ்டமோசிஸ் சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை, அது இருக்கலாம். ரெண்டாவது நம்ம வந்து அந்த ஸ்டமக் பகுதியை பாதி கட் பண்ணும்போது என்ன ஆகுது, நியூட்ரிஷன் லாஸ், அதாவது உங்களுக்கு வந்து எடுக்க வேண்டிய அந்த ஃபுட்டு வழியாக வர அப்சார்ப்ஷன், நியூட்ரிஷன் எல்லாமே குறைபாடு இருக்கலாம். ஸோ அதனால இருக்கிற சைட் எஃபெக்ட்ஸ் வர வாய்ப்பு உண்டு. அண்ட் எல்லாத்துலேயுமே லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸ், நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி, உங்களால் நார்மல் ஃபுட்டும் அந்த சாஃப்ட் சாலிட் ஃபுட்டும் சரியாக எடுத்துக்க முடியல அப்படின்னா இட் கேன் லீட் டு டெத் ஆல்சோ. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் ஒரு பேரியாட்ரிக் சர்ஜனை நீங்கள் போய் மீட் பண்ணணும். இந்த பேரியாட்ரிக் சர்ஜரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாருக்கும் கிடையாது. சர்டன் இண்டிகேஷன்ஸ் உண்டு. more than BMI 40 இருக்கணும், இல்லை above 35 இருந்து மேஜர் ப்ராப்ளம் லிவரில், சுகர், பிபி, தைராய்டு, ஆர்த்ரைட்டிஸ் இல்லை ஸ்லீப் ஆப்னியா, அந்த மாதிரி ஏதான ஹார்ட் டிசீஸ், இந்த மாதிரி ஏதான அடிஷ்னல் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்கள் டாக்டர்ஸ் பேரியாட்ரிக் சர்ஜரிக்கு பரிந்துரைப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய இன்ஃபர்மேஷன் அபவுட் பேரியாட்ரிக் சர்ஜரி, ஏன்னா நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க இது ரொம்ப ஈஸி குவிக், நம்ம எதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்லாம் நினச்சிட்ருக்காங்க. கிடையவே கிடையாது. அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நிறையாவே இருக்குது. பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணால் மட்டும் மேஜிக் மாதிரி சரியாயிடாது. யூ ஹாவ் டு ஃபாலோ அப் வித் டயட், அதுவும் ஸ்ட்ரிக்ட் டயட் அண்ட் lifestyle change with physical activity. அப்போ தான் even bariatric surgery will have an effect on your body.